गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரமஞானியான பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய கதையை சுருக்கமாக சொல்ற. இந்த நகுஷன் கதை, யயாதி கதை இதெல்லாம் மகாபாரதத்தில் விஸ்தாரமாக வருது. இப்ப மேல இந்த வம்சத்தை வர்ணிச்சுன்னு வர்றதுனால இங்கேயும் சுருக்கமாக சொல்லிட்டு வர. இப்படி சொல்லிட்டே வரும்போது இந்த நகுஷன் கொஞ்ச காலம் சொர்க்காதிபதியா இருந்துட்டு இந்திரன் இல்லாத போது இந்திரனுடைய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கும் போது அங்க நன்கு ராஜபரிபாலனம் தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தான், நல்லவனா தான் இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த இந்திராணி மேல ஆசை வந்தது. இந்திராணியே ஆசைப்பட்டு இந்திராணி கிட்ட இப்படி கெட்டதா நடந்துக்க போறான்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே இந்திராணி பார்த்தா இது சரி வராதுன்னு சொல்லி அங்க இருக்கிற பிராமணர்கள் கிட்டையும் அகஸ்தியர்கிட்டையும் சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த நகுஷனுக்கு சாபத்தை கொடுத்தார்கள், நீ மலைப்பாம்பாக போக கடவுதுன்னு. அப்புறம் இந்திரன் மந்திர திலோகாதிபதியா இருந்தான்றது அந்த கதை. இப்ப அந்த நகுஷனுக்கு எதிர் யயாதிஹி சம்யாதிஹின்னு 5-6 புத்திரர்கள் இருக்கான்னு அவ இதெல்லாம் சொல்லி அவளுடைய கதையை சொல்லிட்டு வரார். அதுல யதின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரனுக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்த கிரகஸ்தாசிரமம் அப்புறம் ராஜ்ய பரிபாலனம் இந்த விஷயத்துலலாம் நாட்டம் இல்லாததுனால யதி போலயே தன் பேர் எப்படி இருக்கோ அதே போலயே யதி மாதிரியே அவர் ராஜ்யத்துல ஆசை இல்லாதபடிக்கு பகவானுடைய திருவடி அடையணும்னு அவர் காட்டுக்கு கிளம்பிட்டார். அவர் ராஜ்யத்துல இல்லை. அடுத்தது யயாதி. இந்த யயாதி அந்த அசுர குருவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் அவருடைய புத்திரியா இருக்கக்கூடிய தேவயானியும் கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் ஷர்மிட்டைக்கும் அவர் கணவனாக இருந்தார்னு இப்படி இந்த யயாதியினுடைய கதையை சொன்ன உடனே எப்படி தேவயானியும் ஷர்மிஷ்டையும் 2 பேரும் யயாதி கல்யாணம் பண்ணிட்டார், அங்கே என்ன நடந்ததுன்னு இந்த கதையை நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு சுகாச்சாரியால்கிட்ட பரீட்சத்து கேட்ட உடனே மேல பிரம்மனிஷ்டால் அந்த கதையும் சொல்ற. மேல யயாதி தேவயானியும் ஷர்மிஷ்டையும் கல்யாணம் பண்ணிட்ட அந்த கதையை பிரம்மனிஷ்டால் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஷர்மிஷ்டேன்றவர் யாருன்னா விஷபர்வனன்னு சொல்லக்கூடிய அசுரனுடைய புத்திரி. இந்த தேவயானி யாருன்னா அந்த அசுரர்களுடைய குருவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியோட புத்திரி. அது 2 பேர் நண்பர்களாக இருக்கா. அந்த ஷர்மிஷ்டையோட கூட எப்பொழுதும் அசுரனுடைய புத்திரியா இருக்கிறதுனால நிறைய பெண்கள் அவ கூடயே இருந்துட்டு இருக்கா. இப்படி தேவயானியோடு கூட இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது 2 பேரும் நண்பர்கள் தான். இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது நல்ல ஒரு உத்தியானவனம், அந்த வனத்துக்குள்ள போய் பார்த்தா அழகான ஒரு குளம். அந்த குளத்துல பார்த்தா அந்த பட்சிகள், அந்த பழங்கள், அந்த மரங்கள், அந்த ஜலம், தாமரப்பூ இது எல்லாத்தையும் பார்த்து அத்தியாச்சரியமா இருக்கு. இதுல ஸ்நானம் பண்ணா தேவையில்ல, நம்ம எல்லாம் ஜலக்கிரீடை எல்லாரும் நம்ம சந்தோஷமாக விளையாடலாம் அப்படின்றது போல எல்லோரும் தீர்மானம் பண்ணி எல்லோரும் வஸ்திரத்தை அவுத்து வச்சுட்டு யாரும் இல்லை இங்க யாரும் வரமாட்டா இங்க உள்ளதானே இருக்குன்னு அந்த குளத்துல எல்லாரும் ஸ்நானம் பண்றதுக்காக இறங்கினார்கள். சர்மிஷ்ட தேவயானியோட சேர்ந்து எல்லோரும் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே விளையாடிட்டு இப்படி சுத்தின்னு இருக்கும் போது மேல ஒரு விமானம் போவது போல தெரியறது. பார்த்தா ரிஷபாரூடனாக பார்வதி பரமேஸ்வரால் லோகத்தை முழுக்க பார்க்கறதுக்காக சஞ்சாரம் பண்ணிட்டு வரா. இப்படி பார்வதி பரமேஸ்வரால் வராலே இவ முன்னாடி நம்ம வஸ்திரம் இல்லாம இந்த ஜலத்துல இப்படி இருக்கிறது சரி கிடையாதுன்னு விறுவிறுன்னு அவ கரைக்கு அவ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கணும்னு எல்லோரும் போட்டுட்டா. அப்புறம் பார்வதி பரமேஸ்வரரை பார்த்து அவ போனதுக்கு அப்புறம் திரும்பவும் எல்லாம் சாதாரண நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தேவயானிக்கு ரொம்ப கோபம் வந்துருது. என்னன்னா தேவயானியோட வஸ்திரத்தை அவசரத்துல எடுத்து இந்த ஷர்மிஷ்ட போட்டுட்டாலாம். வேற வழி இல்லாம ஷர்மிஷ்டையோட வஸ்திரத்தை எடுத்து தேவயானி போட்டுக்கிற மாதிரி ஆயிடுது. உடனே இந்த ஷர்மிஷ்டையை பார்த்து, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், என்னுடைய அப்பா, நாங்கெல்லாம் பிராமணர்கள், என்னுடைய அப்பா அவருடைய அனுகிரகத்தினாலதான் உன்னுடைய குலமே சௌக்கியமாக இருக்கு, அப்படின்னும் போது என்னுடைய வஸ்திரத்தை தொடறதுக்கு கூட உனக்கு யோகியதை கிடையாது, அதை எடுத்து நீ போட்டுட்டு இப்படி நிக்கிறியேன்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப திமிராக பேசினா அந்த சுக்கராச்சாரியோட பெண்ணால. ஏன்னா அவ அப்பாவுடைய அனுகிரகத்தினால தானே இந்த அசுரகுலம் சௌக்கியமா இருக்கு இப்படிலாம் ரொம்ப திட்டி அந்த ஷர்மிஷ்டையை ரொம்ப ஹேளனமாக பேசுறாளாம், மனசு வருத்தப்படுவது போல.
ராஜகுமாரி ஒன்றும் அந்த ராஜகுமாரி கிட்ட 10 பேர் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவ சொல்லிட்டான்னொடனே ரொம்ப கோபம் வந்துருத்தான். உதடெல்லாம் துடிக்கிறதான் அந்த சர்மிஷ்டைக்கு கோபத்துல. உடனே என்ன பண்ணா, இந்த வஸ்திரத்துக்காக தானடி நீ இவ்வளோ பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டு இருக்கிற வஸ்திரத்தை எல்லாத்தையும் அவுத்துட்டு அங்க ஒரு சின்ன கிணறு, ஒரு சின்ன குழி போல இருக்கு அந்த கிணறு, ஜலம் இல்லாத கிணறு, அதுலயே தள்ளி விட்டுட்டு கோபத்துல இந்த சர்மிஷ்டை கிளம்பிட்டாலாம். என்ன பேச்சு பேசுற நீ, வஸ்திரம் இல்லாம இங்க திண்டாடுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு அந்த தேவயானிய அந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டு இந்த சர்மிஷ்டை போயிட்டா. இப்படி போனதுக்கு அப்புறம் அந்த வழியாக யயாதி வர. அப்படி யயாதி வந்தபோது எங்கேயாவது ஜலம் கிடைக்குமான்னு ரொம்ப தாகத்தோட இருக்கும்போது அங்க கிணறு போல இருந்தது, ஜலம் இருக்குமான்னு பார்க்க வரும்போது அங்க உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கா, வஸ்திரம் இல்லாம இருக்கான்னு உடனே தன்னுடைய உத்தரியத்தை முதல்ல தூக்கி போட்டார். தூக்கி போட்டு பார்த்து அதை முதல்ல கட்டிக்கோமான்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ ஏதோ ஒரு கயரெல்லாம் கொடுத்து உள்ளேன்னு அந்த தேவயானியை மெதுவா வெளில எடுக்கிறார். எடுத்த உடனே அந்த தேவயானியை பார்த்து யாரு நீ, என்னாச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறார் அந்த தேவயானி கிட்ட. இவ்வாறு தேவயானி எடுத்து கேட்ட உடனே மேல தேவயானி சொல்றா, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை கையை பிடிச்சி நீங்க தூக்கிட்டேல், அதனால கையை பிடிச்சதுனால நீ தான் என்னுடைய பர்த்தா அப்படின்னு. உடனே அந்த யயாதிக்கு தோணுது, அவர் ராஜாவா க்ஷாத்திர தர்மத்தை அவலம்பிச்சு க்ஷத்ரியனாக பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். நீயும் சுக்ராச்சாரியோட பெண்ணுன்னு சொல்றியம்மா, நீ பிராமண குலத்துல பிறந்திருக்கியே, இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்ட உடனே அந்த தேவயானி சொல்றா, இது சரி வரும், எனக்கு ஒரு சாபம் இருக்கு. ப்ரகஸ்பதியினுடைய புத்திரனா இருக்கக்கூடிய கச்சன்னு சொல்லக்கூடியவன் எனக்கு முன்பு ஒரு காலத்தில் ஒரு சரித்திரம், அது மகாபாரதத்தில் வருது அந்த கதையெல்லாம், அதனால எனக்கு சவர்ணத்துல கல்யாணம் ஆகாது அப்படின்றது போல ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அதனால கண்டிப்பாக எனக்கு பிராமண குலத்துல ஆகாது, க்ஷத்ரியனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னார். இது ஏதோ தெய்வ சங்கல்பம்னு நினைச்சார். உடனே யயாதியும் கிளம்பிட்டா, தேவயானியும் தன் நாட்டுக்கு கிளம்பிட்டா. அப்புறமா எங்க அப்பா அழிச்சன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு 2 பேரும் கிளம்பிட்டார்கள். தேவயானி நேரா சுக்ராச்சாரி கிட்ட வந்தா. சுக்ராச்சாரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த க்ஷணமே நீங்க அசுரர்களுக்கு வாத்தியாரா இருக்கிறத, குருவா இருக்கிறத நிறுத்திடணும் அப்படின்னு கோபத்தோடு சொல்றா தேவயானி. அவருக்கு பெண் மேல ரொம்ப ஆசை. தேவயானி சொன்ன உடனே விஷபர்வனன்னு சொல்லக்கூடிய அந்த அசுர ராஜாவை கூப்பிட்டு, மேல நான் உனக்கு குருவாக இருக்க போறதில்ல, நான் உங்களுக்கு வாத்தியாராக இருக்க போறதில்ல, நீ கொடுக்குற சம்பாவனை வச்சிருந்தா நான் சௌக்கியமா இருக்கேன்னு நினைக்காத, உன் பெண் இப்படிலாம் பண்ணிட்டா, என் பெண் ரொம்ப கோபிச்சுட்டு இருக்கா, என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால மேல நான் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு நான் எனக்கு வாழ தெரியும், உன் பணத்துல தான் நான் சௌக்கியமா இருக்கணும்ன்றதில்ல, நான் மேல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் சொன்ன உடனே ரிஷபர்வணனுக்கு பயமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா அந்த சுக்கராச்சாரி தான் அத்தனை விஷயத்திலிருந்தும் காப்பாத்திட்டு வர்றாரு இந்த அசுரர்களை. இப்ப இவர் மாத்திரம் போயிட்டான்னா அசுரர்களுக்கு பலமே இல்லாம போயிடுமோன்னு, அதனால பயமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த சர்மிஷ்ட வந்தா. சர்மிஷ்ட சுக்கராச்சாரியர் நீங்க போகாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றது போல சர்மிஷ்ட கேட்ட உடனே இப்ப தேவயானி பேசுறா, இதுக்கு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் அப்படின்னா, மேல நான் யயாதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த பூமண்டலத்துல பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி நகுஷனுடைய மகன், அந்த யயாதியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா இந்த சர்மிஷ்ட கூட சேர்ந்துட்டு 1000 பெண்கள் எனக்கு தாசியாக வரணும். அங்க என் கூட அவ இருந்துட்டு எனக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கணும். இதுக்கு ஒத்துண்டேலே ஆனால் என்னுடைய அப்பாவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரி உங்களுக்கு குருவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னது போல தேவயானி சொன்னா. அந்த சர்மிஷ்டையும் தன் அசுர குலத்துக்காக தன்னையே தியாகம் பண்ணிட்டாலாம். பரவாயில்ல, இப்ப இவர் மாத்திரம் சுக்கராச்சாரி மாத்திரம் இல்லைன்னா நாம ஒருத்தர் கிடையாது, நம்ம அப்பாவை சேர்ந்த இத்தனை அசுரர்களும் கஷ்டப்படுவான்றதுனால சரின்னு ஒத்துக்கிறா அந்த தேவயானிக்கு அடிமையாக போகிறதுக்கு. இப்படிலாம் பேசிட்டு மேல தன் அப்பாவோட சம்மதத்தோட அந்த யயாதியை கல்யாணம் பண்ணிக்கிறா தேவயானி. அதே போல சர்மிஷ்ட அவ கூட சேர்ந்து நிறைய அசுர ஸ்திரீகளும் அடிமையாக அவ கூட வரார்கள். இப்படி யயாதி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தேவயானியோட சௌக்கியமா இருக்கார். சௌக்கியமா இருந்தது. தேவயானியும் சரியாக நன்றாக பார்த்து கொள்கிறா யயாதிய. இப்படி நன்றாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சர்மிஷ்ட அந்த யயாதிக்கு நமஸ்காரம் பண்ணி, இப்ப நான் அடிமையாக வந்திருக்கேன் இந்த தேவயானி கூட, என் ஜென்மா முழுக்க இப்படியே அடிமையாகவே போக போறது,
அதனால நீங்க வந்து தேவயானியோட பர்த்தா, நான் வந்து தேவயானியோட அடிமை. எனக்கு என்னுடைய அடிமைத்தனத்திலேருந்து நீக்குவதற்கும் எனக்குன்னு ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும். அது உங்க மூலியமா தான் வேணும். நீங்க தர்மாத்மான்னு எனக்கு தெரியும். அது வந்து நீங்க தான் எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்றது போல யயாட்டிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்கிறா சர்மிஷ்டர். அவரும் யோசனை பண்ணி பார்த்தார். இந்த சுக்கராச்சாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே தேவயானி கூட மாத்திரம்தான் நீ சௌக்கியமாக இருக்கணும், இந்த தேவயானி கூட வரக்கூடிய இந்த சர்மிஷ்டை இந்த ஸ்திரீகள் யாரு கூடயும் உன்னுடைய பாரிய ஸ்தானத்தை கொடுத்து அவ கூட சௌக்கியமா இருக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருக்கார் இந்த யயாதி கிட்ட. இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. ஆனாலும் ஒரு பெண் இவ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கு ஒரு புத்திரபாகியம் வேணும், இவன் இருந்தா என் வாழ்க்கை சௌக்கியமா இருக்குமோன்னு நினைச்சுட்டு இப்படி கேட்கறாளேன்னு யோசிச்சு பார்த்தார். யோசிச்சு பார்த்த உடனே இவளுக்கு ஒரு புத்திரனை கொடுக்கறது தான் தர்மம்னு அவருக்கு தோணினது. பின்னாடி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது போல தோணி அந்த சர்மிஷ்டைக்கு புத்திரபாகியம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். மேல இந்த தேவயானிக்கு 2 புத்திரர்கள், அந்த சர்மிஷ்டைக்கு 3 புத்திரர்கள். இப்படி குழந்தைகள் பிறக்கிறார்கள் இந்த யயாதிக்கும் தேவயானிக்கும் சர்மிஷ்டைக்கும். இந்த தேவயானிக்கு யது துர்வசு அப்படின்னு 2 புத்திரர்கள், சர்மிஷ்டைக்கு திருஹ்யு அனு பூரு அப்படின்ற 3 புத்திரர்கள். இந்த தேவயானியோட புத்திரனா இருக்கக்கூடிய அந்த யது தான், அதுல தான் யாதவர்கள் வரார்கள். அந்த யாதவ வம்சத்துல தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறக்கிறார். இந்த சர்மிஷ்டையினுடைய 3வது புத்திரனா இருக்கக்கூடிய பூரு, அந்த பூருவனுடைய வம்சத்துல தான் சந்தனு பீஷ்மாச்சாரியெல்லாம் வர, அந்த வம்சத்துல தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லோரும் பிறக்கிறான்னு பின்னாடி வர்ணிக்கிறார். இந்த யயாதி தான் குலக்கூட்டஸ்தனாக இருந்து இந்த பாண்டவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இருக்கார்கள்னு சொல்றார். இதுக்கு நடுப்புற தேவயானிக்கு கோபம் வந்துருத்தான். புசுக்குன்னு இந்த தேவயானிக்கு கோபம் வரும் போல இருக்கு எல்லாத்துக்கும். இப்ப கோபம் வந்தது. என்ன கோபம்னா, நான் தான் மனைவி தர்மத்தகா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு 2 புத்திரர்கள் பிறக்கலாம், இந்த சர்மிஷ்டைக்கு யாருக்கும் தெரியாம எப்படி 3 புத்திரர்கள் நீங்க பெற்றெடுத்தேன், நான் எங்க அப்பாட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன் அப்பா கிட்ட சொல்றதுக்காக கிளம்பி வரா அந்த தேவயானி. தேவயானியை கெஞ்சறாராம், போகாதடி போகாதடி, உங்க அப்பாட்ட போகாத, நிறைய அனர்த்தங்கள்லாம் வரும், நான் பண்ணது சரிதான்னு பல விதமாக சொல்லி பார்க்கிறார். அந்த தேவயானி கேட்கறதா இல்லை, எவ்வளவோ சொல்லி பார்க்கறானா கேட்கலையாம். இதுல பாகவதத்துல வர்ணிக்கும் போது காலை பிடிச்சுன்னு கெஞ்சறாராம் போகாதடின்னு. அதெல்லாம் பார்க்காம போறாளாம் அந்த தேவயானி. போய் நேரா தன் அப்பா கிட்ட சொன்ன உடனே புசுக்குன்னு சுக்கராச்சாரியருக்கும் கோபம் வந்துடும். உடனே அவர் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நேரா வந்தார். அந்த யயாதியை பார்த்தார். எப்படி இந்த சர்மிஷ்டைக்கும் உனக்கு குழந்தைகள் பிறக்கலாம், நான் உங்ககிட்ட சொல்லும் போதே இவ கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன், இந்த யௌவனம் இருக்கிறதுனால தானே அவ கூட நீ சௌக்கியமா இருந்த, உனக்கு வார்த்தக்கியம், இந்த வயசான தன்மை வரக்கடவுது, வயசான தன்மை வந்தாலே இந்த மாதிரி காம விஷயத்துலலாம் ஈடுபட முடியாதொன்னும், சரீரத்தில் தெம்பு இருக்காதொன்னும், அந்த மாதிரி வயசான தன்மை வரக்கடவுதுன்னு சபிச்சுட்டார். உடனேயே சபிச்ச உடனே அவருடைய சாபம் பார்த்துட்டே இருக்கும்போது யயாதி வயசானவர் போல ஆயிட்டார். அப்படி ஆனதுக்கு அப்புறம் இந்த சுக்கராச்சாரிய கொஞ்சம் சமாதானப்படுத்தி நடந்த விஷயத்தெல்லாம் யயாதி சொல்லி புரிய வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெண்ணு கேட்குறா, தனக்கு இருக்கணும் போது அப்படி வந்த இந்த பெண்ணுக்கு கல்யாணமும் இல்லை, எதுவும் இல்லை, நான் பண்ணது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சுக்கராச்சாரிட்ட சொன்ன உடனே இத்தனை நேரம் தன் பெண் மேலே வச்ச ஆசையினால இப்படிலாம் பண்ணி கண்மூடித்தனமாக சபிச்சிட்டார். இப்போ கொஞ்சம் சமாதானமாகி, அப்பா நீ சொல்றது பார்த்தா அதுவும் நியாயமாக தான் இருக்கு, இவ பேச்சை கேட்டுன்னு நான் அப்படிலாம் பண்ணிட்டேன், உனக்கு வேணா ஒரு அனுகிரகம் பண்றேன், கொடுத்த சாபம் கொடுத்தது தான், நீ என்ன பண்றேன்னா உனக்கு வேண்டிய வாழ்கிட்ட போய் கேளு, ஒரு கால் அவ யௌவனமா இருக்கிறவாழ்கிட்ட நீ கேட்டு அந்த யௌவனத்தை நீ வாங்கிட்டு உன்னுடைய கிழத்தனத்தை அவ எடுத்துக்கிறான்னா நீ உன்னுடைய கிழத்தனத்தை பரிவேஷனம் பண்ணிக்கலாம், பரிமாறிக்கலாம். சில நாட்களுக்கோ எவ்வளோ நாள் வேணுமோ சில வருஷங்களுக்கோ நீ யௌவனமா இருந்து அனுபவிச்சுட்டு திரும்பவும் அந்த யௌவனத்தை கொடுத்துட்டு கிழத்தனம் வாங்கிட்டு நீ இருந்துக்கலான்னு இப்படி மாற்றிக்கிறதுக்குள்ள சக்தியை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சுக்கராச்சாரிய அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இப்படி கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த யயாதி என்ன பண்ணினார், தன்னுடைய தேவயானி சர்மிஷ்டை எல்லாரையும் சமாதானப்படுத்தி, அம்மா இப்படியே இருக்க முடியாது, என்னைக்கோ ஒரு நாள் நடந்த தப்புக்கெல்லாம் நீ பண்றது தப்புன்னு தேவயானியும் இப்ப சமாதானப்படுத்திட்டா. தேவயானி சமாதானம் ஆயிட்டா. அந்த தேவயானியுடைய புத்திரனா இருக்கக்கூடிய மூத்த மகனா இருக்கக்கூடிய எதுவை கூப்பிட்டார். எதுவை கூப்பிட்டு, நீ உன்னுடைய யுவனத்தை கொடு,
என்னுடைய கழுத்தனத்தை சில நாள் வச்சுக்கோ, எனக்கு வந்து போகபோக்கியங்கள்லாம் அனுபவிச்சது போதும்னு தோணல அப்படின்னு இந்த யயாதி சொல்ற. இப்போ யோசிச்சு பார்த்தாரா அந்த யயாதி, யார்கிட்ட கேட்போம் யார்கிட்ட கேட்போம்னு, யார் யௌவனத்தை கொடுப்பா? நம்ம குழந்தைகள்னா நம்ம குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்பா, நம்ம கிட்டேன்னு தானே இவா வந்தா, அப்பாவுக்குன்னு முக்கியத்துவம் கொடுப்பான்னு நினைச்சுன்னு இந்த எதுகிட்ட கேட்டார். எது வந்து பரமதர்மாத்மா, எது தான் கொடுத்துடலான்னு நினைக்கிற. இது மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை, அங்கதான் விஸ்தாரமாக வருது. இப்படி கொடுத்துடலாமான்னு யோஜனை பண்ணார். அப்பா கேட்டா எதை வேணாலும் கொடுக்கலாம், அப்பா இல்லைன்னா இந்த சரீரமே எது கொடுத்துடலாமான்னு யோஜனை பண்ணி பார்த்தார். அப்ப யோஜனை பண்ணும்போது என்னாச்சுன்னா, தன்னுடைய யௌவனத்தை வச்சுட்டு யார் கூட அவர் சௌக்கியமா இருப்பார்? தன்னுடைய அம்மாவா இருக்கக்கூடிய தேவயானி கூட சௌக்கியமா இருக்க போற. அப்போ தன்னுடைய யௌவனத்தை வச்சுன்னு அவர் சௌக்கியமா தன்னோட அம்மா கூட இருக்கும்போது அந்த தோஷம் தன்னை வந்துடும். மாத்திருகமனம் அப்படின்ற தோஷம் வந்துரும்ன்றதுனால அந்த எது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். வேற பல காரணங்கள்லாம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மற்ற புத்திரர்கள்ட்ட கேட்பேன், அவ கொடுக்குறான்னா மூத்த மகனும் உனக்கு பார்க்க மாட்டேன், அவருக்கு ராஜ்யம் கொடுத்துருவேன்னு உடனே அப்போ அந்த எது சொன்னாரா, உமக்கு ஒரு நமஸ்காரம், உங்க ராஜ்யத்துக்கு உங்க நமஸ்காரம்னு சொல்லிட்டு நான் காட்டுக்கு போய் நான் என்னை பார்த்துக்கிறேன்னு போய் அங்க காட்டுல சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே ஜீவனாதாரத்துக்காக மாடு மேய்ச்சதுனால அப்படியே அந்த குலம் எதுனுடைய குலத்துல வந்ததுனால எல்லோருக்கும் யாதவர்கள்னு பேர். எதோஹோ கோத்ராபத்தியம்புமானு யாதவகான்னு சொன்னது போல அந்த யாதவ குலம் அந்த எதுவுலேருந்து ஆரம்பிச்சு பசுமாட அதை மேய்க்கிறது, அதை காத்துக்கிறது, அப்புறம் பசுமாட்டையே தெய்வமா நினைக்கிறதுன்னு இப்படி நினைச்சுன்னு வந்ததுனால அந்த யாதவர்களுக்கு குலத்தொழிலாக அந்த மாடு மேய்க்கிறது ஆனதுன்றது எதுவுலேருந்து ஆரம்பிச்சது. இந்த வம்சத்துல தான், அந்த யாதவ வம்சத்துல தான் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார் அப்படின்னு இது மகாபாரதத்துல விஸ்தாரமா வரக்கூடிய கதை. இங்க வந்து சுருக்கமாக எது என்ன சொல்றாருன்னா, இந்த விஷய சுகத்தெல்லாம் அனுபவிக்கலைன்னா அப்புறம் அதுல என்ன இருக்குன்னு மனசு குறைஞ்சுட்டே இருக்கும், அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது, எனக்கு யௌவனமா இருந்துட்டு சுகத்தெல்லாம் அனுபவிக்கணும்ன்றது போல சொன்னார்னு இங்க இப்படி சொல்லி முடிச்சுட்டால் பிரம்மனிஷ்டா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மகனா கேட்டா, மற்ற 3 பேர்கள் இருக்க அந்த எதுவனுடைய தம்பிகிட்ட கேட்டா அவர் முடியாதுன்ட்டார். அந்த சர்மிஷ்டையினுடைய 3 குமாரர்கள்ல முதல் 2 குமாரர்கள்ட்ட கேட்டா இல்லை எங்களாலும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டா. கடைசியா அந்த பூருகிட்ட போய் நீயாவது குடிக்கிறியான்னு கேட்ட உடனே நமஸ்காரம் பண்ணி, நீங்க அப்பா, உங்களுக்கு இல்லாததான் இந்த உலகத்துல, உங்களால தான் இந்த சரீரமே வந்தது, அதனால நீங்க எது கேட்டாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இல்லாதான்னு சொல்லி மனஸ்பூர்த்தியாக தன்னுடைய யௌவனத்தை தன் அப்பாவுக்கு கொடுத்தாராம் இந்த பூர். இப்போ இந்த பூர்வ செய்யறது தப்பு இல்லையா, எது விஷயத்துல ஒண்டிதான் தப்பா அப்படின்றது போல நமக்கு தோணும். இங்க தெரிஞ்சு செஞ்சாதான் தப்பு. அது எது யோசிச்சதுனால பண்ணினார். இந்த பூர்வ அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல. அப்பா கேட்டா கொடுத்துடணும்ன்றது போல கொடுத்துட்டார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே மனசுல தோணாததுனால, தோணியிருந்தா கொடுத்துருக்க மாட்டார். தோணாதெல்லாம் அப்பா கேட்டார், சௌக்கியமா இருக்கட்டும், அப்பாவுக்கு இல்லாதான்னு தன்னுடைய யௌவனத்தையே தியாகம் பண்ண மகாத்மா அந்த பூரு. அதனால அந்த யௌவனத்தை யயாதிட்ட கொடுத்தார். அந்த யயாதியினுடைய கழத்தனத்தை வாங்கிட்டு யயாதி இன்னும் கூட நிறைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ஆயிரக்கணக்கான 1000 வருஷம் கிட்டத்தட்ட அந்த தேவயானியோட சௌக்கியமா இருந்து கொண்டு யாக யஜ்யங்கள் பண்ணிட்டு பூமண்டலத்தை முழுக்க தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி, ஏன்னா யயாத்தர் தர்மாத்மான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தர்மாத்மாவா இருந்து கொண்டு இந்த மாதிரி இந்த தேவயானிக்கிட்டையும் சர்மிஷ்டைக்கும் மாட்டின்றதுனால தான் இந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் அவருக்கு. அதனால தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இந்த பூமண்டலத்தை முழுக்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணாரா அந்த யயாதி. அப்படி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அந்த பிரஜைகள் எல்லாம் தன் குழந்தைகள் போல பார்த்துட்டு இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் 1000 வருஷத்துக்கு. எந்த ஒரு யௌவனத்தினால 1000 வருஷம் சௌக்கியமா இருந்தா போதும்னு தோணும்னு நினைச்சுட்டு அந்த யௌவனத்தை வாங்கிண்டாரோன்னு, இந்த 1000 வருஷம் பரிபாலனம் பண்ணி போகபோக்கியத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் கூட அவருக்கு இதனால வரக்கூடிய அந்த சௌக்கியம் போதும்னு தோணலையா, திருப்தி அடையவே இல்லையாம். அப்பதான் நினைக்கிறார், இப்படி எவ்வளோ அனுபவிச்சாலும் இது திருப்தி ஆகாது அப்படின்னு தெரிந்து கொண்டார். மேலே இந்த விஷயமாக ஆலோசனை பண்ணி அவர் என்னென்னலாம் பண்ணி அவர் எப்படி தபஸ் பண்ணி போய் அடைந்தார்னா அடுத்த அத்தியாயத்தில் வருது. இந்த மாதிரி 1000 வருஷம் பரிபாலனம் பண்ணி கூட நமக்கு பாரு சௌக்கியமா இருந்து கூட இந்த தேவயானியோடையும் சர்மிஷ்டையோடையும் சௌக்கியமா இருந்து கூட நமக்கு இது போதும்னு தோணலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு அப்படின்றதோட பிரம்மனிஷ்டால இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ற. மேலே எல்லோரும் இந்த அத்தியாயத்தை பாராயணம். அதாஷ்டாதசோऽध्यायः श्रीशुकोवाच यतिर्ययातिः संयातिः आयतिः वियतिः कृतिः
षडिमे नहुषस्यासन् इन्द्रियाणीव देहिनः राज्यं नैच्छत् यतिः पित्रा दत्तं तत्परिणामवित् यत्र प्रविष्टः पुरुषः आत्मानं नावबुध्यते पितरिभ्रंशिते स्थानात् इन्द्राण्याधर्षणाद्विजैः प्रापिते अजगरत्वं वै ययातिः अभवन् नृपः चतसृषु आदिशद्दिक्षु भ्रातॄन् भ्रातायमीयसः कृतदारो जुगोपोर्वीं काव्यस्य वृषपर्वणः राजोवाच ब्रह्मर्षिः भगवान् काव्यः क्षत्रबन्धुश्च नाहुषः राजन्यविप्रयोः कस्मात् विवाहः प्रतिलोमकः श्रीशुक उवाच एकदा दानवेन्द्रस्य शर्मिष्ठा नाम कन्यका सखी सहस्रसंयुक्ता गुरुपुत्र्या च भामिनी देवयान्या पुरोद्याने पुष्पितद्रुमसङ्कुले व्यचरत्कलगीतालि नलिनी पुलिने अबला ताजलाशयमासाद्य कन्याः कमललोचनाः तीरेऽन्यस्य दुकूलानि विजह्रुः सिञ्चतीर्मिथः वीक्ष्य व्रजन्तं गिरिशं सह देव्या वृषस्थितम् सहसोत्तीर्य वासांसि पर्यधुः व्रीडिता स्त्रियः शर्मिष्ठा अजानती वासः गुरुपुत्र्याः समव्ययत् स्वीयं मत्वा प्रकुपिता देवयानीदमब्रवीत् अहो निरीक्ष्यताम् अस्याः दास्याः कर्म ह्यसाम्प्रतम् अस्मद्धार्यं धृतवती शुनीव हविरध्वरे यैरिदं तपसा सृष्टं मुखं पुंसः परस्य ये धार्यते यैरिह ज्योतिः शिवः पन्थाश्च दर्शितः यान् वन्दन्ति उपतिष्ठन्ते लोकनाथाः सुरेश्वराः भगवानपि विश्वात्मा पावनः श्रीनिकेतनः वयं तत्रापि भृगवः शिष्योऽस्यानः पितासुरः अस्मद्धार्यं धृतवती शूद्रो वेदमिवासति एवं शपन्तीं शर्मिष्ठा गुरुपुत्रीम् अभाषत रुषाश्वसन्ति उरङ्गीव धर्षिता दष्टदच्छदा आत्मवृत्तम् अविज्ञाय कत्ससे बहुभिक्षुकी किं न प्रतीक्षसे अस्माकं गृहान् बलिभुजो यथा एवं विधैः सुपुरुषैः क्षिप्त्वा आचार्यसुतां सतीं शर्मिष्ठा प्राक्षिपत्कूपे वास आदाय मन्युना
तस्यां गतायां स्वगृहं ययाति मृगयां चरन् प्राप्तो यदृच्छया कूपे जलार्थी तां ददर्शः दत्त्वा स्वम् उत्तरं वासः तस्यै राजाविवाससे गृहीत्वा पाणिना पानिम् उज्जहार दयापरः तं वीरम् आह औशनसि प्रेम निर्भरया गिरा राजन् त्वया गृहीतो मे पाणिः परपुरञ्जया हस्तग्राहो अपरो मा भूत् गृहीतायास्त्वया हि मे एष ईशकृतो मीरा सम्बन्धो नौनपौरुषः यदिदं कूपलग्नायाः भवतो दर्शनं मम न ब्राह्मणो मे भविता हस्तग्राहो महाभुजा कचस्य बार्हस्पत्यस्य शापात् यमशपं पुरा ययातिः अनभिप्रेतं दैवोपहृतमात्मनः मनस्तु तद्गतं बुद्ध्वा प्रतिजग्राह तद्वचः गते राजनि सा वीरे तत्र स्मरुदती पितुः न्यवेदयत् ततः सर्वम् उक्तं शर्मिष्ठया कृतं दुर्मना भगवान् काव्यः पौरोहित्यं विगर्हयन् स्तुवन् वृत्तिं च कापोतीं दुहित्रासययौ पुरात् वृषपर्वातमाज्ञाय प्रत्यनीकविवक्षितं गुरुं प्रसादयन् मूर्ध्ना पादयोः पतितः पथि क्षणार्धमन्युः भगवान् शिष्यं याचष्ट भार्गवः कामो अस्याः क्रियतां राजन् नैनां त्यक्तुमिहोत्सहे तथेति अवस्थिते प्राह देवयानी मनोगतं पित्रा दत्तायतो यास्ये सानुगायातु मामनु स्वानां तत्सङ्कटं वीक्ष्य तदर्थस्य च गौरवं देवयानीं पर्यचरत् स्त्रीसहस्रेण दासवत् नाहुषाय सुतां दत्त्वा सह शर्मिष्ठयोशना तमाह राजन् शर्मिष्ठाम् आधास्तल्पे न कर्हिचित् विलोक्य औशनसीं राजन् शर्मिष्ठा सप्रजां क्वचित् तमेव वौरे रहसि सख्याः पतिमृतौ सती राजपुत्र्या अर्थितो अपत्ये धर्मं चावेक्ष्य धर्मवित् स्मरन् शुक्रवचः काले दिष्टमेव अभ्यपद्यता यदुं च तुर्वसुं चैव देवयानी व्यजायत द्रुह्युं
चानुं च पूरुं च शर्मिष्ठा वार्षपर्वणि गर्भसम्भवमासुर्या भर्तुर्विज्ञायमानिनी देवयानी पितुर्गेहं ययो क्रोधविमूर्च्छिता प्रियाम् अनुगतः कामी वचोभिः उपमन्त्रयन् न प्रसादयितुं शेके पादसंवाहनादिभिः शुक्रस्तमाह कुपितः स्त्रीकामानृतपूरुषा त्वां जरा विशतां मन्द विरूपकरणी नृणां ययातिरुवाच अतृप्तोऽस्मि अद्य कामानां ब्रह्मन् दुहितरि स्मते व्यत्यस्यतां यथा कामं वयसा यो अभिधास्यति इति लब्ध व्यवस्थानः पुत्रं ज्येष्ठम् अवोचता यदोतात प्रतीच्छे मां जरां देहि निजं वयः मातामहकृतां वत्स न तृप्तो विषयेष्वहं वयसा भवदीयेन रंस्ये कतिपयाः समाः यदुनुवाच नोत्सहे जरसा स्थातुम् अन्तरा प्राप्तया तव अविदित्वा सुखं ग्राम्यं वैतृष्ण्यं नैति पूरुषः तुर्वसुश्च उदितः पित्रा द्रुह्युश्चानुश्च भारत प्रत्याचक्षुः अधर्मज्ञाः ह्यनित्ये नित्यबुद्धयः अपृच्छत् तनयं पूरुं वयसोनं गुणाधिकं न त्वम् अग्रजवत् वत्सा मां प्रत्याख्यातुम् अर्हसि पूरुरुवाच को नु लोके मनुष्येन्द्रा पितुरात्मकृतः पुमान् प्रतिकर्तुं क्षमो यस्य प्रसादात् विन्दते परम् उत्तमश्चिन्तितं कुर्यात् प्रोक्तकारी तु मध्यमः अधमो अश्रद्धया कुर्यात् अकर्तोच्चरितं पितुः इति प्रमुदितः पूरुः प्रत्यगृह्णात् जरां पितुः सोऽपि तद्वयसा कामान् यथावत् जुजुषे नृपा सप्तद्वीपपतिः सम्यक् पितृवत् पालयन् प्रजाः यथोपजोषं विषयान् जुजुषे अव्याहतेन्द्रियः देवयानी अपि अनुदिनं मनोवाग्देहवस्तुभिः प्रेयसः परमां प्रीतिम् उवाह प्रेयसीरहः अयजत् यज्ञपुरुषं क्रतुभिः भूरिदक्षिणैः सर्वदेवमयं देवं सर्ववेदमयं हरिं यस्मिन्निदं विरचितं व्योम्नीव जलदावलिः नानेव भाति नाभाति स्वप्नमाया मनोरथः तमेव हृदि विन्यस्य
वासुदेवं गुहाशयं नारायणम् अनीयांसं निराशीः अयजत्प्रभुम् एवं वर्षसहस्राणि मनःषष्ठैः मनःसुखं विदधानोऽपि नातृप्यत् सार्वभौमः कदिन्द्रियैः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे अष्टादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।